என் ஊரு பேரை சொல்லுவேன், முதல் எழுத்து சொல்லுவேன், கடைசி எழுத்து சொல்லுவேன், நடுவுல எழுத்து போட்டா என் ஊரு பேரு தெரியும். நீ நடுவுல போடுற ஆளு தானே. என் ஊருக்கு முதல் எழுத்து பூ, கடைசி எழுத்து டை, நடுவுல போடு வாய பாரிய கழுது கொள்ளாய். அப்படி எங்கேயா ஊர் இருக்கு தெரியல கேள்லாம். அப்ப இப்படியா இருக்குமா பட்டி? அப்ப ஊரு புளியா கொட்டை விதை கொட்டை மூடிக்கிட்டு கேளு. என் ஊரு புதுக்கோட்டை. ஓ, ஊரு புதுக்கோட்டை. என் பேர் என்ன தெரியுமா? அதுக்கு 2 எழுத்து. அதுக்கு 2 எழுத்து. முதல் எழுத்து சு, கடைசி எழுத்து நீ, நடுவுல எழுத்து சொல்லு. ஐயோ ஐயோ, அப்ப ஒரு ஓட ஏய் வலிக்குதுடா. ஐயா அப்படின்னு பேர் இருக்குமா? சுப்பிரமணியா. ஆனா என் பேர் தான் சுப்பிரமணி. என் ஊரு புதுக்கோட்டை, பேரு சுப்பிரமணி. ஆமா சுப்பிரமணி. என்னையெல்லாம் இப்படி கேக்குறிய, நீ யாரு? நானா? நாங்க தானே நாடகாரு. என்ன காரு? ஏன்னா நடுவாட வச்சுட்டு எப்படி காமிச்சிருக்கான்னு பாருப்பா. நீ என்ன காரு? அன்பு அது எடுத்துவா. எங்க இருக்குது? நீங்க எல்லாம் யாருன்னா? அத்தா நாங்களா? நாங்க தட உருவுறீங்க. இப்ப தெரியும். என்னத்த உருவ? என்னையா உருவ? அத்தா நாங்க எது வேணாலும் உருவோம். எது வேணாலும் என்ன என்னதான் உருவ? அப்படி என்னென்ன உருவு? வெள்ளைந்து கூட உருவோம். அது ஏற்கனவே உறிஞ்சிக்கிட்டு இருக்கு. நீ ஒன்னும் உருவ வேணாம், அது உறிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. நீங்க யாருன்னா? அண்ணா நாங்களும் ஒரு நாடகக்காரர். யாரு? கூத்தாடுறவங்களா? கூத்தாடுறவங்க. உங்களை தாங்க தேடிட்டு வந்து. எதுக்கு? ஒண்ணு இல்ல, கொங்கனாபுரத்துல புது பாலம் கட்டுறாங்க, வெட்டுறதுக்கு 4 டிக்கெட் கூப்பிட்டு போலான்னு. ஐயா ஐயா அப்படி மெதுவா இல்லன்னா நான் எதுக்கு வந்திருக்கிறேன்? நாடகக்காரர்களுக்கு வெத்தலை பாக்கு கொடுக்க. என்ன இத்தனை மண்ண பாம்பு வச்சிருக்கிறீங்க? நாடகத்துக்கு வெத்தலை பாக்கு கொடுக்க வந்திருக்கிறீங்க. ஆமா அண்ணா நாங்க நாடகம் ஆடுவோம்னா. அப்படியா? நான் நாடகத்துக்கு எங்க ஊர்ல பெரிய விசேஷம். சரி, நாடகம் வைக்க போறேன். பெரிய விசேஷம். ஆமா, பெரிய விசேஷம்னா என்ன விஷயம்? பெரிய விசேஷம்னா என்ன கோயில் விசேஷமா? அதை விட பெருசு. தேர் திருவிழாவா? அதை விட பெருசு. பண்டிகை போட்டுக்கிறாங்களா? அதை விட பெருசு. அதோட பெருசு. அதோட பெருசுனா என்னன்னா இருக்கும்? போன வாரம் எங்க பாட்டி வயசுக்கு வந்துட்டான். நீங்க பாட்டி போன வாரம் வயசு வந்திருந்தா இவன் எப்படி பார்த்து வந்திருப்பான்? அதெல்லாம் உனக்கு தேவையா? அதனால நாடகம் வைக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். சரி, ஆனா உனக்கு என்ன வேணும்? நீங்க ஒரு நாடகத்துல ஒரு பாட்டு ஒண்ணு பாடுங்க. என்னத்துல வேணும்? என்னத்துல வேணும்? வாயில வேணும். வாயில கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியாவே இருக்கிறோம். எல்லாம் வாய்க்கிறாங்க, எனக்கு நல்லா தெரியும். ஆனா அது இல்லன்னா ஒரு நாடகத்துல ஒரு பாட்டு ஒண்ணு பாடுங்க. சரி, நாடகம் வைக்கலாம் தான் வந்தா. நீங்க சரி, நீங்க பாடுறது ஆடுறதெல்லாம் அப்புறம் கேட்டுக்கிறேன், அப்புறம் பாத்துக்கலாம். அதாவது இன்னைக்கு பச்சையம்மன் கோயிலுக்காக கோயில்சாமி அவர்கள் வேண்டுதல வச்சிருக்கிறாங்க அவங்க குடும்பத்தார். சரி, அதனால இன்னைக்கு என்ன நாடகம்? அண்ணா இந்த பெரியவர்களால் வைத்திருக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய ஆரவள்ளி சண்டை, அல்லிமுத்து பந்தயம். ஆரவள்ளி சண்டை அல்லது அல்லிமுத்து பந்தயம். ஆமா, அப்படிங்கிற நாடகத்தை இன்னைக்கு வச்சிட்டீங்க. சரி, இந்த நாடகத்துல முதல் தர்பார்ல யார் வர்றாங்க? முதலாக ஆனால் குருநாடு குருகுலத்திலே பிறந்த குட்டி மக்கள் 5 பேர்கள். அந்த 5 பேர்களிலே இரண்டாவது அதிவளம் படைத்த பீமசேனனே சபைக்கு வருகின்றார். பாண்டவர்களில் 2வது பிறந்த பேமனானவர் வர்றார். அவர் வந்தா நம்ம கதை அப்படி நீங்களும் செட்டுக்கு சேர்ந்தவங்க இல்ல? நான் செட்டுக்கு சேர்றேனா? கூத்து பார்க்க வந்திருக்கிறேன். சரி சரி, அருமையா இருக்குது. இன்னைக்கு நான் நாடகம் பாக்குறேன். உங்களுடைய வித்தாந்தங்கள் எல்லாம் என்னன்னு கேட்டுட்டு நாளைக்கு நீங்க கூண்டோட போறப்ப தர்றேன். எங்க கைலாசத்துக்கா? போறப்ப தர்றேன். கைலாசத்துக்கு போனாலும் உனக்கு கூட்டிட்டே தான் போவோம். நீ விடுவா போறேன், நான் வர்றேன். சரி, நீங்க போங்க. எங்களுடைய ஆரவள்ளி சண்டை அல்லிமுத்து பந்தயம் அப்படிங்கிற நாடகத்திலே முதல் தர்பாராக பீமனானவர் சபை தர்பார் வருகிறார். அவர் வந்த பிறகு மற்றவை பின்னால்